நம்ம தக்காளி போடுவோம் தெரியுங்களா, 1 ஏக்கர் போட்டிருந்தோம் லாஸ்ட் டைமு. அது அங்கே அந்த ரூம் இருக்குல்ல, அந்த வயல் அதுலேருந்து இதுக்கு மேலே வரைக்கும் இந்த மாதிரி வயல் இருக்குங்க. நிலங்காட்டுக்குள்ளேயே தான் வரணும், தடம் இல்லை. அதுக்கு பதிலாக ஆற்றுக்குள்ளே சுற்றி வருவோம். இங்கே இது வந்து பக்கத்தோட்டம், நம்ம நண்பர் தோட்டத்தில் பந்தல் போட்டிருக்காரு. பந்தல் போட்டு புடலை பீர்க்கன் போட்டிருக்காரு. சரி, பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இன்னும் முதல் அறுவடை பண்ணல, இன்னும் 2-3 நாள் ஆகுன்னு நினைக்கிறேன். அருமையாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த உள்ள கம்பி இருக்குன்னு தெரியுங்களா, இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு எடுத்து கட்டிங்க. உள்ளே வந்து வாழைக்கு கட்டுற அந்த டேப்பு, பேக்கிங் டேப்பு, அது போட்டு கட்டியிருக்கார். ஒவ்வொரு சைடு வந்து ஃபுல்லாகவே கம்பியில் போடுவாங்க. இது பரவாயில்ல, இது பேக்கிங் டேப் போட்டிருக்காரு. இது வந்து ஹீட் இருக்காதுங்க. இதே வந்து உள்ள கட்டு கம்பி போட்டிருந்தோம் அப்படின்னா அது சூடாகும்ல வெயிலுக்கு. அதனால் வந்து இந்த அதை போய் பிடிக்கிற இந்த நரம்பு இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாமே கருகிரும். அதனால் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. பாருங்கள் டாப் வியூ எப்படி இருக்குன்னு. இது ஏதோ ஒரு சின்ன ஹோல்ஸாக இருக்குது, நல்லாயிருக்கு. இப்போ அது மேலே மட்டும் இல்லை, கீழே ஒவ்வொரு இடத்துலையுமே காய் இருக்குது. மேலே இருந்தால் தாங்கிறக்கு ஈஸியாக இருக்குது. அப்புறம் இங்கே ஸ்டே இழுத்து கட்டியிருக்கார், தெரியுதுங்களா? இது இன்சுலேட் பண்ணியிருக்குன்னு சொன்னேன்ல, அந்த கம்பி இது. உள்ளே வந்து ஸ்டீல் ரோப் ஒன்று இருக்கும். இது பீர்க்கன். யாராவது தேனி வளர்த்திங்கன்னா சொல்லுங்கள், இந்த பூக்களில் வந்து தேனி மகரந்தத்தை எடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆர்கானிக்கில் பண்ணுறப்ப இங்கே தேனி பெட்டி வச்சோம் அப்படின்னா உற்பத்தி அதிகமாகும்னு சொல்லுவாங்க. தென்னையில் எடுக்கும், பாக்கில் எடுக்கும். இந்த கொடி வெள்ளாமைக்கு தேன் பூச்சி வளர்க்கலாமான்னு தெரியல. கீழே ஃபுல்லாக நெல் வச்சுருக்காருங்க. மேலே அந்த தென்னை மரத்துக்கு பின்னாடி வாய்க்கால். இது வந்து அந்த எர்த்தாகரில் ஹோல்ஸ் போட்டுறக்கு ட்ரை பண்ணார். சும்மா கையில் பறிச்சாவே தண்ணி ஊறுது அப்படின்னு சொன்னார். ஏன்னா மேலே வந்து ஒரு 4-5 அடி ஒசரத்துக்கு தண்ணி போயிட்டுருக்குது. அந்த வாழை தெரியுது பார்த்தீங்களா, அந்த வாழைக்கு அந்த பக்கமே, சரிங்களா, அது வந்து ஒரு தடம். அதனால் வந்து தண்ணி ஊறுன்னு சொல்லிவிட்டு இப்போ கையிலேயே பறிச்சது நெட்டினார். இல்லாட்டி எர்த்தாகரில் தான் போடுவார். நல்லாயிருக்கு. நெல் இன்னொரு மாதத்தில் அறுவடை ஆயிரும். இன்னொரு மாதத்தில் அறுவடைக்கு தயாராகிரும். இன்னும் பூட்டை வரல, இன்னொரு 1.5 மாதம் ஆயிரும்னு நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் கொடி படரலை, புழக்கமாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த சைடு கொஞ்சம் நல்லா படர்ந்துருச்சு. சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் அவரை பார்க்கலான்னு வந்தேன், உங்களுக்கு இதை காமிக்கல அப்படிங்கிறதுக்காக இந்த காணொலி. பாய்.